நல்ல ஸ்மெல் இல்ல. அந்த சத்யாவை பத்தி யோசிச்சாலே பயமா இருக்குங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ ஒண்ணுமே போடுமா பாருங்க. எனக்கு இல்ல. அவங்களுக்கு கொடுத்துறவா? ஆதிரே, இந்தாங்க. என்னங்க இது வித்தியாசமான பலகாரமா இருக்கு? இது கருப்பட்டி பணியாரம், எங்க வீட்ல செஞ்சது. சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏய் ஆதிரே, என்ன நீ? இல்ல வேணாம், என் வைஃப் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன சார் நீங்க? சிஸ்டர் எவ்வளவு ஆசையா வாங்க கையை நீட்டினாங்க, நீங்க என்னன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றீங்க? சார், கருப்பட்டி பணியாரத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, செம டேஸ்டா இருக்கும் சார். ஒன்னு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வாளியை கொடுங்க மொத்தமா வாங்கி சாப்பிட்டுருவீங்க. சாப்பிட்டு பாருங்க. ஆதிரே, இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பண்ணுங்க. ஏய் என்ன பாக்குற? உனக்கு தான் சுகர் இருக்குல்ல? சுகரா? எனக்கா? என் பொண்டாட்டி இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் கண்ணா பின்னான்னு ஏறிடும். அதனால சொல்லாதவங்க கிட்ட சொல்லு. ஏங்க என்னங்க? அதுல சொல்லாதற அவங்க கிட்ட, சுகர் உனக்கு ஏறும்ல, அத சொல்ல அவங்க கிட்ட. கவலைப்படாதீங்க, இப்போ ஃபீவர் மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்புறமா உங்களுக்கு சூப்பர் ரெமெடி சொல்றேன், சரியா? பிரபோண்ண, என்னங்க தங்கச்சிமா? இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, என் பக்கம் நீட்டாதீங்க. ஏன், என்னாச்சு? இல்ல, எனக்கும் கொஞ்சம் லைட்டா பயங்கரமா சுகர் இருக்கு. கார பணியாரம் கொடு. சரி, அப்போ உங்க 2 பேருக்கும் நான் கார பணியாரம் தரேன். சரிங்க. ஐயோ, வேணாம், எனக்கு தொண்டையில புண்ணு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டீங்க. அந்த சமோசா சாப்பிட்டேன்ல, அதனால தான் தொண்டையில புண்ணு வந்துச்சு. சரி ஆதிரே, இது கார பணியாரம் தான், சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ ஏங்க, தொண்டையில எனக்கு புண்ணு இருந்தா என் பொண்டாட்டிக்கு இருக்காதா?